ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான டாபிக் யூனிவர்ஸோட ஆன்சர். நீங்கள் ப்ரே பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கு யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் ஆன்சர் டு யுவர் ப்ரேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இது ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் ரொம்ப ப்ரே பண்ணியிருப்பீங்க, அதுக்கு யூனிவர்ஸோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எஸ், யூனிவர்ஸ் இப்போ ஆன்சர் தராங்க. பார்க்கலாம். 6 of Cups, Knight of Swords, Three of Cups. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரப்போசல் வரும். ஆனால் அந்த ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ் யார்கிட்ட இருந்தோ வரலாம். உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க மேபி உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், சைல்ட்ஹுட் பர்சனாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க வெரி சூன் ஒரு ப்ரப்போசலோடு வராங்க. நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரிலேஷன்ஷிப் வைஸில் பிகாஸ் சம் பீப்புள் இப்போ ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரிட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ ரொம்ப ஒரு ஹெக்டிக்காக இருக்கா. அதாவது ஏதாவது பிரச்சனை, லைட்டாக ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னாவே பயங்கரமாக பெருசாகிடும் பிரச்சனை. அதை தேர்ட் பர்சன் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை பிரிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. நிறையா ஹார்ட் பிரேக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்க பாதி பேத்துக்கு ஹார்ட் பிரேக்ஸில் இருக்கீங்களா. கவலைப்படாதீங்க, இப்போ வரைக்கும் எதுக்கும் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மாறும். அந்த பர்சன் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க, உங்கள் பார்ட்னர் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு வருவாங்க உங்ககிட்ட. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வராங்க, ஒரு லவ் கிடைக்குது. அதே மாதிரி கெரியர் விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கெரியரில் ஒரு சில பேருக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கோம். என்ன எஃபோர்ட் போட்டாலும், எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு ஃபேவராக வராமல் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஒரு ஹெட்ஏக்ஸ் இருந்துகிட்டே இருக்கா. அண்ட் அப்படி இல்லை, எனக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிக்கவே முடியல, ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு இருக்கீங்களா. உங்கள் எனர்ஜி அப்படி தான் எனக்கு காமிக்குது. கவலைப்பட வேணாம். நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரும். சம்ஒன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், கெரியர் வைஸ்லையும் வரும், ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் நல்லாவே வருது. அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் வரும். அதாவது நீங்கள் யார், உங்களோட ஒரிஜினலான டேலண்ட், ஸ்கில்ஸ், கேரக்டர் என்ன அப்படின்னு நீங்கள் வெளியே நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். நிறைய சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன், பேச்சு திறமை, டேலண்ட்ஸ், நாலேஜ், இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கணும். இனிமேல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு
இனி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோத்துக்கு ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸ்டே அலர்ட்டாக இருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த டைமில் வேணாலும் வரலாம். ஓகேங்களா? உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். சரி, நான் சொன்ன மாதிரி எனி டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க, உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியல, பண்ண முடியல, எனக்கு லைஃபே போர், இந்த மாதிரி பேசினது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து உங்களோட லைஃப்லேயே இனி வந்து அது தேவைப்படாது. பிகாஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூனிவர்ஸ் ஃபேவர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அண்ட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் நீங்கள் வந்து உங்களோட உள்ளுணர்வோட அதிகமாக நீங்கள் கனெக்ட் ஆகணும். மற்றவங்க யாருக்கிட்டேயும் எந்த சஜஷனும் கேட்க வேண்டாம், யாரோட ஒப்பீனியனுக்கும் போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியனை வைங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹர்ட் ஆனதுக்கான காரணம் வந்து மற்றவங்க பேசுகிறத கேட்கறது, மற்றவங்களோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்க கிட்ட போயிட்டு இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடையுமே கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுதான் ப்ராப்ளம். அது இனிமேல் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஐ திங்க் சம் வாட்டர் எனர்ஜி, வாட்டர் சயின்ஸ் உள்ள பர்சன்ஸ் அவங்க மூலயமா உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகலாம். மேபி உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெக்ஸ்ட்டு நியூ பார்ட்னர் வந்துட்டு வாட்டர் சைனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மூலயமா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஓகேங்களா? வாவ், எல்லாமே ரொம்ப லவ்லியான ஒரு கார்டு. உங்களுடைய அந்த பாரம் இறங்குது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. அதாவது ஒரு வேலை பண்ணி முடிச்சா ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாமல் அடுத்தடுத்த ஒர்க், இது பர்சனலையும் சரி ப்ரொஃபஷ்னலையும் சரி. ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் செய்கிற ஒர்க் லோடு ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இது வரைக்கும் ஷைன் ஆகலை. நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு, நீங்கள் செஞ்ச எந்த வேலைக்குமே மரியாதை இல்லை. இவ்வளவு நாளாக நீங்கள் காமிச்ச அன்பு, பாசம், ஹெல்ப் எதுக்குமே வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் மரியாதை கிடைச்சிருக்காது. ஸோ இனிமேல் எல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ், நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத அந்த பர்சனாவது புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இனி அதுக்கான தேவையே கிடையாது. பிகாஸ் நீங்கள் தான் இனி ஹைலைட்டாக இருக்க போகிறீங்க. அண்ட் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு உங்களுடைய இன்னர் சைல்டு அதிலிருந்து நீங்கள் திருப்பி ரெக்கவர் ஆவீங்க. ஏன்னா பாதி பேர் வந்து இப்போ ரீடிங் பார்க்குற ஒரு சில பேர், நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப ஒரு ஃபன்னியாக ஜாலியாக இருப்பீங்க, எல்லாத்தோடையுமே ஈக்குவலாக வந்து மிங்கிள் ஆவீங்க. பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் அப்படி கிடையாது. உங்கள் இன்னர் சைல்டு ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக செலக்டிவாக மிங்கிள் ஆகுறீங்க. யார்கிட்ட பேசினாலும் அளவாக பேசுகிறீங்க, யோசிச்சு பேசுகிறீங்க. அது எல்லாமே மாறும். இனிமேல் உங்களோட வேர்ட்ஸுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு சில பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக ஃபேமிலியிலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு இருந்திருக்காது. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க, ஆனால் கேட்டு இருக்க மாட்டாங்க. இனிமேல் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லலைனாலுமே உங்ககிட்ட வந்துட்டு சஜஷன் கேட்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இழந்தீங்க அது அத்தனையும் இப்போ உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன். ஸோ இனி இந்த ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டரை நீங்கள் எப்படி மேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிங்கிறாங்க. ஓகே, ஃபைனல் கார்டு பார்க்கலாம். ஓகே, 3 கார்டு. ஸோ குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்து
இந்த கார்டு ஏன் ஆக்சுவலி வருது அப்படின்னா, உங்கள் லைஃப் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வர்றப்போ, ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் ஆகிறப்போ ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா நீங்களும் சேஞ்ச் ஆவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பீப்புளாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் எல்லாமே சேஞ்ச் ஆகிறப்போ அந்த டைமில் என்ன முடிவு எடுக்கிறது, மூவ் ஆன் ஆகலாமா இல்லை இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் வேண்டாம். உங்களுக்கான ஒரு ஜேர்னி, ஒரு டெஸ்டினி, அதுக்கான ஒரு வழி தெரியாமல் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க, எனக்கான டெஸ்டினி என்ன, எனக்கான ஒரு லைஃப் பாத் என்ன, எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு இருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு வழி தெரியும். இப்போது உங்களுக்கு ஒரு டெஸ்டினி, இதுதான் என்னோட லைஃப், என்னோட கெரியர் அப்படின்ற ஒரு வழி கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓகே, 3 கார்டு பார்க்கலாம். எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். லுக் அட் த பிக்கப் பிக்சர். பர்சனல் இஷ்யூ, ரிச்சர் சொல்யூஷன். ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ இனிமேல் எது பண்ணுறதா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களோட கோல் அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கணும். அண்ட் இனிமேல் வந்து நீங்கள் பேசுகிற கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஒருத்தவங்களோட வந்துட்டு நீங்கள் பழகிற விதங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும். இப்போ எனக்கு போர் அடிக்குது, இப்போ எனக்கு வந்துட்டு டைம் பாஸ் பண்ண ஆள் இல்லை, அதனால நான் யார்கிட்ட வேணாலும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டயோ இல்லை டாக்ஸிக் பர்சன்ஸ்கிட்டயோ பேசி மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எந்த விஷயங்களாக இருந்தாலும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் கேட்டதை மீறி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு அந்த சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக காமிக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த டாக்ஸிக் பர்சன்ஸு எல்லாம் நல்லவங்க மாதிரி வந்து சுற்றி நின்றுக்குவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க பண்ணுற இந்த ட்ராமாஸ் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வந்து அது உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருப்பீங்க, உங்களோட நியூ லைஃப், நியூ டெஸ்டினி நோக்கி. ஸோ அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை குழப்பறதுக்கு பர்சன்ஸ் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? ஸோ அதனால் யார் யாருக்கு உங்களோட எனர்ஜியை கொடுக்கணும், ஹூ டிசர்வ்ஸ், அது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் நீங்கள் எனர்ஜி கொடுக்காதீங்க. எல்லாரும் பேசுறது கேட்கவும் வேண்டாம், எல்லாருக்கும் பதில் சொல்லவும் வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட். See, make the change. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு க்ளோ ஆகக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் இது வந்து ஃபிசிக்கலியும் சொல்வேன், இவ்வளோ நாளாக உங்களோட ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பீங்க, ரொம்ப லேசியாக இருப்பீங்க. ஸோ இட் இஸ் த டைம். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, மென்டலியும் சரி க்ளோ ஆகக்கூடிய ஒரு டைம். அண்ட் நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க. ஐ குட் see that உங்களை வந்து நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா எல்லாரோட கண்ணும் உங்கள் மேலே தான் இனி இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு கார்டு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கீங்க. அது நீங்கள் உணர்றீங்களா இல்லையாங்கிறது தான் இங்கே தெரியல இப்போது. பிகாஸ் வந்துட்டு உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் வரும். நீங்களே வந்து ஓகே இனிமேல் நான் இப்படியே இருக்கக்கூடாது, என் லைஃப்பை நான் மாற்றணும், கம்ப்ளீட்டாக நான் மாற்றணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே அந்த நினைப்பு இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் ஸ்டெப் எடுக்கலை. பட் ஆனால் அந்த தாட்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட உள்ளுணர்வு, உங்களோட இன்ட்யூஷன் எல்லாம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. பிகாஸ் there is a மெசேஜ், உங்களுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கு. இது வந்து நீங்கள் எய்தர் ஃபிசிக்கலாகவும் சரி, இல்லைனா வந்து கெரியர் வைஸ், இல்லை ரிலேஷன்ஷிப், எதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் மாறுவீங்க.
ஒன்றே ஒன்று தான் யூனிவர்ஸ் சொல்கிறது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு அழகாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தைரியத்தோடு பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு தேவை வந்து கான்ஃபிடென்ஸ், கரேஜ், இதெல்லாம் தான் தேவை. அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்களே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். என்றைக்குமே வந்து இனிமேல் பாஸ்ட்டை விட்டுருங்க. இனிமேல் உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஓன் தாட்ஸ், ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கணும். மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு மற்றவங்க வாழ்கிற அந்த ஒரு லைஃப் மாதிரி அதே மாதிரி நீங்கள் வாழக்கூடாது. ஏன்னா உங்களோட ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். வாவ், ஸ்லோ டவுன் அண்ட் செலிப்ரேட் யுவர் செல்ஃப். ஓகே, செலிப்ரேஷனுக்கான டைம். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய ஒரு டைம். நீங்கள் எய்தர் வந்து கிங் ஆர் குயின் மாதிரி உங்களோட லைஃப் வந்து மாறும். இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்த அந்த ஒரு பொசிஷன் அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டைம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களோ? இப்போ கரண்ட்லி வந்து இப்போ ஒரு டாஸ்காக இருந்தாலும் ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஒர்க்கே எடுத்துக்கோங்களேன், அதை நீங்கள் முடிச்சுட்டு உடனே வந்து அடுத்தடுத்து ஒர்க்குக்கு போகிறீங்க. நீங்கள் பண்ண எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா? ஓகே, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுது, ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுறீங்களா? எனக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக போங்க. ஓகே, ஸோ ஒரு டைம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு டைம். பிகாஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப லைஃபோட ப்ராப்ளம்ஸ், அந்த பிரச்சனைகள், அது இதில் அந்த ஹெக்டிக்கான ஒரு சூழ்நிலைனால செலிப்ரேஷனே மறந்துடுறீங்க. பாதி பேர் உங்கள் பர்த்டேவே நீங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செலிப்ரேஷனுங்கிறது தேவை. பிகாஸ் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு டிசர்விங் தான். மற்றவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஹாப்பினஸ்க்குலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலுமே அதுவுமே நீங்கள் வந்து வாங்கலாம், இல்லை அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு கீன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்துக்கும் எமோஷ்னல் ஹெல்த், இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். பேசிக்கலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். பட் ஆனால் வந்து இந்த ரொம்ப சென்சிட்டிவாக எமோஷ்னலாக இருக்கிறனால இப்போ நீங்கள் வீக்காக தெரியுறீங்க. ஸோ இனிமேல் உங்கள் லைஃப் உங்கள் கையில் எடுங்க. ஓகேங்களா? எனி டைம் இஸ் a நியூ பிகினிங். எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னோட லைஃப்பை நான் மாற்றுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ தான் ஒரு நியூ பிகினிங். ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. உங்கள் லைஃபே வந்து அப்படியே அப்சைட் டவுனாக மாறும். ஆனால் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் வருது. இப்போ எப்படி இருக்கீங்களோ சூழ்நிலை அது அப்படியே மாறும். யூனிவர்ஸ் அதுக்கு வாய்ப்பு தராங்க. ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இந்த ரெண்டு கார்டுமே பாருங்களேன், உங்களுக்கு வந்து இதுதான் தேவை. யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் தேவை இல்லையோ அவங்கள கட் பண்ணி விட்டுருங்க. அது எவ்வளோ லவ்டு ஒன்னாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ அவங்க மேலே பாசம் வச்சு பல வருஷம் பழகுனாலும் சரி, அவங்க டாக்ஸிக், உங்களோட க்ரோத்துக்கு, உங்கள் மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படின்னா ரிமூவ் தேம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இனிமேல் வந்து நீங்கள் உங்களோட எனர்ஜி எப்படி தெரியுமா இருக்கணும்? ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். இந்த மாதிரி டாக்ஸிக், இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான சூழ்நிலைக்கெல்லாம் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும் உங்கள் நெகட்டிவ். சாரி, உங்களோட தாட்ஸ். சாரி. உங்களை பொறுத்த வரைக்கும்
உங்களை சுற்றி இருக்கிற இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் அந்த டாக்ஸிக்கை கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கான அந்த ஒரு கலர்ஃபுல் லைஃப் வரும். பிகாஸ் கரண்ட்லி நிறைய பேர் டார்க்கில் இருக்கீங்க, உங்கள் லைஃபே டார்க்கில் தான் இருக்கு. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா அந்த டார்க்கை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். நிறைய லெட் கோ பண்ணுங்க. நிறைய வந்து நிறைய பாண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்க நிறைய பாண்டை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? பிகாஸ் நியூ லைஃப் உங்களுக்கான ஒரு நியூ சர்க்கிள், நியூ பிகினிங் எல்லாமே இனிமேல் வரும். ஓகே. அண்ட் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். பாதி பேர் வந்து ஈஸியாக ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் உணர்வீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்ககிட்ட இருந்து தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வந்து யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வர போகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். Don't give up. Be ready. Honest. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட லைஃப் சேஞ்சிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே ஹானஸ்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நெக்ஸ்ட் ரொமான்ஸ். ஓகே, இது ஒரு நல்ல கார்டு. நெக்ஸ்ட் ஃபைனல் கார்டு பார்க்கலாம். செலிப்ரேட். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இனி வரும். ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இனி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இனி வர செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் எப்படி நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது நீங்கள் நினச்சா வாழலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கான ஒரு ரீடிங். யூனிவர்ஸ் வந்து உங்கள் ப்ரேயர்ஸ்க்கு அவங்க யூனிவர்ஸ் சொல்கிற பதில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏன் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ், இதே மாதிரி ரீடிங்ஸ் நிறையா டாப்பிக்கில் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.